அதிமுக வந்துட்டு சீமானுக்கு ரெட்ரைஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவர் திமுக தாக்கி பேசினாருன்னா நமக்கு தானே பலன் கிடைக்கும். அப்படி போறாங்க அவங்க எல்லாருமே. அது 10% சீமானுக்கு போகும், 90% நம்மளுக்கு போகும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா சீமானுடைய அரசியல் என்ன திட்டவட்டமா நீங்க முதல்ல சிந்திக்கிறது மாத்துங்க. அதனாலதான் சொல்ல வர சீமானுக்கு விடுற ஓட்டு வேற யாருக்கும் போகாது அப்படின்னு. ஏன்னா இவர் பேசக்கூடிய அரசியலை ஏத்துக்கிட்டு அவன் ஓட்டு போடுறான். இங்க விஜய் எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் அவருடைய கவர்ச்சியை நம்பி நாடு நிக்கிறேன், அவர் ஓட்டு போட போறான். விஜய் வந்துட்டு இவர் தான் குறி வைப்பாரு. நீ என்ன பேசுற, உன்னால என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா விஜய் மேல பாய்வாரு. அப்படி பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கட்சியினுடைய ரசிகனுக்கு வந்துட்டு முதல்ல ஒரு எதிர்ப்பு தோணும், அப்புறம் ஒரு சிந்தனை மாற்றம் ஏற்படும். அதை அவர் அட்வான்டேஜா பார்க்குறாரு. விஜயை வச்சு திமுகவை தோற்கடிக்கணும், வேற ஒண்ணும் இல்லை. விஜய் அவங்க வந்து பகடையா பாக்குறாங்க, சீமான் எதிரியா பாக்குறாங்க. அதான் வித்தியாசம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ சமீப கால அரசியல் பற்றி தான் பேச போகிறோம். இப்போ இன்னும் நம்மளோட தமிழ்நாடு சட்டமன்ற எலெக்ஷனுக்கு இன்னும் 4 மாதங்கள் மட்டுமே மிச்சம் இருக்கு. மிஞ்சி போனால் ஒரு 5 மாதம் வச்சுக்கலாம். ஓகே, அந்த வகையில் பார்த்தோம்னா ஒவ்வொரு கட்சியுமே அவங்களோட பிரச்சாரத்தை எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. விஜய் அவர்களாகட்டும், திமுக அவர்களாகட்டும், எல்லாருமே வேகமாக போயிட்டு இருக்காங்க. அந்த வகையில் சீமான் ஒரு மிக முக்கியமான ஒரு தமிழக வேட்பாளராக தான் பார்க்கப்படுறாரு, முதல்வர் வேட்பாளராக தான் பார்க்கப்படுறாரு. இப்போ அவரோட பிரச்சாரம் பார்த்தோம்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ மற்ற கட்சிகள்லாம் ஒரு எங்கேயாவது சின்னதாக பொதுக்கூட்டம் போகிறது, ரோட் ஷோ போகிறதுன்னு இருக்கிறப்ப சீமானவர்களோட பிரச்சாரம் பார்த்தோம்னா கால்நடைகள் மாநாடு, கடல் மாதா மாநாடு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான அப்ரோச் போயிட்டுருக்கு. முதல்ல அவர் இந்த மாதிரியான மாநாடு போகிறாருங்க, பிரச்சார கூட்டங்கள் கால்நடைகளுக்காக இருக்கட்டும், இல்லை கடல் வளம் சார்ந்தா இருக்கட்டும், இதை பற்றினா உங்களோட பார்வை என்ன சார்? அது அவருடைய போடக்கூடிய இந்த மாநாடு வந்துட்டு பலரும் விமர்சிக்கிறது என்னன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அரசியல். அவர் வந்து வித்தியாசமா காட்டிக்க நினைக்கிறாரு. உண்மை அது அல்ல. நாம் தமிழர் கட்சி வந்துட்டு அது தொடங்கப்பட்ட அந்த காலகட்டத்திலிருந்தே நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு தமிழ் தேசிய கட்சி, அடையாளப்படுத்தப்பட்ட தமிழ் தேசிய கட்சி. அது திராவிடமும் கிடையாது, தேசியமும் கிடையாது, இந்திய தேசியமும் கிடையாது, திராவிடமும் கிடையாதுன்னு தமிழ் தேசிய கட்சி. தமிழ் தேசிய கட்சின்னு வரும்போது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அடிப்படையில் தமிழ்நாட்டினுடைய அடிப்படை உரிமைகளை வைக்கிறாங்க. வாழ்வாதாரம், புரியுதுங்களா? வாழ்வாதாரங்கன்னும் போது இயற்கை வருது, சுற்றுச்சூழல் வருது, பணிகள், விவசாயம் போன்றவையெல்லாம் வருது. அதுக்கப்புறம் மக்களினுடைய அந்த கல்வி உரிமை உள்ளிட்ட வேலைவாய்ப்பு உரிமை போன்ற உரிமைகள், வளங்களை எல்லாம் காப்பாற்றுறது, தமிழ்நாட்டினுடைய இயற்கை வளங்களை காப்பாற்றுவது, அது மலையா இருந்தாலும் காடுகளா இருந்தாலும் அதெல்லாம் காப்பாற்றணும் அப்படின்ற அது ஒண்ணு. அப்புறம் மொழி கொள்கை. இப்படி பாத்தீங்க அப்படின்னா சீமானுடைய அந்த நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கைகள் அடிப்படையிலே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சார்பு, தமிழ் மண் சார்ந்த ஒரு அரசியல் அது. அப்ப அந்த தமிழ் மண் சார்ந்த அரசியல் அப்படின்னு வரும்பொழுது அவங்க நிச்சயமா வந்துட்டு இப்படியான ஒரு அணுகுமுறையை தான் அவங்க கையாளுவாங்க. காடை அழிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அதை நீங்க திமுக கிட்டயோ வேற யாருக்கிட்டையோ எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க வந்துட்டு குறி வைக்கிறது திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ், இந்த 4க்கும் மாற்றுனா அப்படின்ற மாதிரி. அது வேற நான் வேற அப்படின்றத வெறும் மாற்றுன்றதை மட்டும் அவர் சொல்லல. அவங்க வேற நான் வேற அப்படின்றது தான் அவங்களுடைய கட்சி. அப்போ அந்த மாதிரி வரும்போது அவங்களுக்கு முக்கியமான கூறு வந்துட்டு ஆற்றை காப்பாற்றுவது. நீங்க பாத்தீங்க அப்படின்னா அப்போ முல்லை பெரியாறு அணையை வந்துட்டு உடைக்கிறேன் அப்படின்னு வரும்போது அதற்கு எதிராக ஒரு பெரிய இயக்கத்தை கட்டினது வந்துட்டு நாம் தமிழர் கட்சி தான். புரியுதுங்களா? வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டது. கன்னியாகுமரியில இருந்து ஆரம்பிச்சு எல்லா இடங்கள்லயும் வளங்கள் கொள்ளையடிப்பது அதுவும் பண்ணாங்க. ஒரு இடங்கள்ல வந்துட்டு அது கொஞ்சம் கண்டுக்காத விட்டாங்க, அதுவும் இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஆற்றை காப்பாற்ற விவசாயத்தை காப்பாற்று வருது. இப்போ ஹைட்ரோ கார்பன் திட்டங்கள் எல்லாம் எதிர்த்தது நாங்க, அதே மாதிரி அவரும் எதிர்க்கிறாரு. அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அணு உலைகளுக்கு எதிரான போராட்டங்கள் அதெல்லாம் அவர் முழுமையா பங்கேற்றாரு, ஆதரவு தெரிவிச்சாரு. இப்படி எல்லா இடத்துலையும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த மண்ணை காக்க வேண்டும், இந்த மக்களை காக்க வேண்டும், அவருடைய உரிமைகளை காக்க வேண்டும், அவருடைய வாழ்வாதாரங்களை காக்க வேண்டும் அப்படின்ற ஒரு அடிப்படை அச்சாணியில தான் வந்துட்டு நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை சுழற்சியே இருக்கு. ஸோ அதனுடைய அடிப்படையில தான் அவர் பண்றாரு. இது என்ன கால்நடைகள் எல்லாம் வச்சுக்கிட்டு காட்டுக்கு போறதுன்றாரு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா காடு காப்பாற்றப்பட்டால் நாடு காப்பாற்றப்படும், கடல் காப்பாற்றப்பட்டால் மனித இனம் காப்பாற்றப்படும். ஏன்னா காடு காப்பாத்தினா தான் மழை வரப்போகுது, கடலை காப்பாத்தினா தான் ஆக்சிஜன் கிடைக்க போகுது. இப்போ இந்த 2 கூறுகளும் வந்துட்டு விவரம். இப்போ சீமான் பேசக்கூடிய ஒரு விடயத்தில் நீங்கள் கேள்வி எடுப்பீங்கன்னா
1 மணி நேரம் ஏறிடுவார் மேடைக்கு. ஆமா. ஏன்னா அவ்வளோதையும் அவர் படிக்கிறாரு, அவ்வளோ அவர் தெரிஞ்சுக்கிறாரு. அவர் வந்து ஒரு மேம்போக்கான ஒரு அரசியல்வாதி கிடையாது. அதுதான் மற்ற அரசியல் கட்சிகளுக்கெல்லாம் ஒரு பெரிய சவாலாக நாம் தமிழர் கட்சி இருக்கிறதுக்கு காரணம். சீமானுடைய கட்சியில் பேசக்கூடிய பெரும்பாலான தம்பிமார்களோ அவங்கெல்லாம் வந்துட்டு பேசுகிறாங்க, அவங்க பேசக்கூடிய அரசியலை உணர்ந்து பேசுகிறாங்க. அதில் மெச்சூரிட்டி அப்படி இப்படின்ட்டுலாம் நம்ம வந்துட்டு ஒரு வித்தியாசப்படுத்தலாம், அது வேற விஷயம். ஆனால் அவங்க சொல்லக்கூடியது ரெலவெண்ட்டாக இல்லையா, தொடர்புடையதா இல்லையான்னு கேட்டிங்கன்னா தொடர்புடையது. அந்த ஒரு இடம் தான் வந்துட்டு நாம் தமிழர் கட்சிக்கு வந்துட்டு ஒரு கிரவுண்டையும் கொடுக்குது, ஒரு அட்வான்டேஜையும் கொடுக்குது. அது ஒன்று. ரெண்டாவது விஷயம் வந்துட்டு மற்றவங்க பேசக்கூடிய விஷயம் எதுவும் அவங்களுக்கு தேவையில்லை. இந்திய ஒன்றிய அரசு உரிமை புரியுது, ஆமாம் அதுக்கு தான் வருகிறான் அப்படின்வாரு. அதுதான் வருகிறான், இன்னைக்கு என்னத்தை செய்கிறான், அன்னைக்கு என்ன செய்யறான், அப்புறம் நீ அந்த இடத்துல இருந்து ஒன்று என்ன மாற்றின அப்படி திருப்பி கேட்பாரு. ஸோ இதெல்லாம் கரெக்டு தான் எல்லாரும் பார்க்கறது. ரெண்டாவது, எந்தெந்த இடத்துல தமிழ்நாட்டினுடைய அரசு, இங்கே ஆளுங்கட்சி டெல்லி ஆட்சி அதிகாரம் வந்துட்டு உரிமை பறிப்பு செய்தோ, அதை எதிர்த்து போராடுதோ, அப்போ பார்த்தீங்கன்னா சீமானுடைய குரல் அங்கேயும் பலமாக தான் ஒலிக்குது. அதே நேரத்தில் சமூக அரசியல் களத்திலையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ திருப்பரங்குன்றம் அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சீமானுடைய குரலும் பலமாக எதிரொலிக்குது. இப்போ இந்த இடத்துல அவர் விட்டு தர்றதில்ல. சில இடங்களில் அமைதி கத்துறாரு, அது வேற விடையா, அதில் விமர்சிக்கிறோம். ஆனால் அடிப்படையில் இப்படிதான் நாம் தமிழர் கட்சியினுடைய செயல்பாடு இருக்குது. சரி, இப்போ அதே மாதிரி அடுத்தபடியே பார்த்தோம்னா அப்போ அவருடைய அரசியல் எப்படி வருதுன்னு பாருங்க. நீ ஆட்சி, அவன் ஊழல் பண்ணா, நான் ஊழல் பண்ண மாட்டேன் சொல்ல முடியாது. இப்படி எல்லாம் தான் வந்துட்டு மற்ற கட்சிகளுடைய அரசியல். நான் வந்து பெரிய முன்னேற்றத்தை தருவேன், நீ என்ன முன்னேற்றத்தை தர, எல்லாமே வந்துட்டு கொஸ்டினபிள். பட் சீமான் சொல்ல போறது என்னன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷனரி, ஒரு நுண்ணோக்கம் வந்துட்டு அவர் கொடுக்குறாரு. அந்த நுண்ணோக்கம் வந்துட்டு அவங்க ஆட்சிக்கு வருவாங்களா, அவங்க சாதிப்பாங்களா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி, அது ஒரு பக்கம். ஆனா என் கட்சிக்கு நான் இப்படி ஒரு ஆப்ஷனை வச்சிருக்கிறேன், ஆட்சிக்கு இப்படி ஒரு வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லக்கூடிய கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்துட்டு 2 தான். ஒன்று இவங்க, இன்னொன்று வந்துட்டு ஐயா ராமதாஸ். அவர் தான் முதல்ல விவசாய பட்ஜெட்டுன்னு போட்டு அப்படி சொன்னவர். இப்படி ஓகே, சரி. அவரோட அப்ரோச் எல்லாமே நாங்கள் பார்த்துட்டு தான் வரோம். ஒவ்வொரு கூட்டமாக இருக்கட்டும், மீட்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே நாங்கள் பார்த்துட்டு தான் வரோம். அடுத்து பிப்ரவரி மாதம் அவரோட மாநாடு போடுறதா ஒரு தகவல் இருக்குது. இது வரைக்குமே அவரோட அப்ரோச் பார்த்துருக்கோம். பிப்ரவரி மாதம் நடக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய அவங்களோட தமிழ்நாடு அளவில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய மாநாடுன்னு சொல்கிறாங்க. அந்த மாநாட்டில் அவர் என்ன பேசுவாருன்னு இது இல்லை, அவரது வந்துட்டு முழுக்க பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய அரசியலுக்கு எதிரான ஒரு எதிர்ப்பு அரசியல், அதுவும் குறிப்பாக ஆட்சியாளர்களுக்கு எதிரான எதிர்ப்பு அரசியல். அந்த ஆட்சிக்கு எதிராக அவர் பேசக்கூடிய பேச்சு வந்துட்டு அவருக்கு அட்வான்டேஜ் 10% கொடுத்ததுன்னா, எந்த ஆட்சி இருக்குதோ அதுக்கு ஆட்சிக்கு எதிராக இருக்கிறவங்களுக்கு 90% பெனிஃபிட் கொடுக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா அதிமுக வந்துட்டு சீமானை கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவர் திமுக தாக்கி பேசினாருன்னா நமக்கு தானே பலன் கிடைக்கும், அப்படி போறாங்க அவங்க எல்லாருமே. அதில் 10% சீமானுக்கு போகும், 90% நம்மளுக்கு போவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் சீமானுடைய அரசியல் என்ன, திட்டவட்டமா நீங்க முதல்ல சிந்திக்கிறது மாத்துங்க, நீங்க இவங்களுக்கு தான் ஓட்டு போடும் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டு போகணும். அவர் நல்லா உத்து கவனிச்சுக்கணும், அதெல்லாம் ஒன்று தெரியும். அதே மாதிரி சீமான் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு இது அந்த நாம் தமிழர் கட்சி கிட்ட ஒன்றுன்னா, இப்போ இவர் கூட வீரமங்கை வேலுநாச்சியாரை பற்றி பேசுகிறாரு விஜய். ஆனால் வீரமங்கை வேலுநாச்சியார் என்ன பண்ணாங்க, சாதிச்சாங்க, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தமிழ் தேசிய அரசியல் போராட்ட வரலாறு சுதந்திரம் எதுவுமே அந்த கட்சியில் இருக்கிற ஒருத்தர் கூட இல்லை பேசுறதுக்கு. இப்போ தான் ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அவர் நாஞ்சல் சம்பத் தாவேகாக்கு. ஆனால் சீமான் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது விஷயமா வந்துட்டு ஒரு தனியாக ஒரு பொதுக்கூட்டத்தை போட்டு அந்த ஒரு விடயத்தை மட்டுமே பேசி எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு போயிடுவார். ஸோ அப்படியான ஒரு திறனும் அடிப்படையும் அந்த கட்சிக்கு இருக்குது. அதனால தேர்தல் அப்படின்னு கலந்து வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அதனால தான் சொல்ல வர சீமானுக்கு விடுற ஓட்டு வேற யாருக்கும் போகாது அப்படின்ற. ஏன்னா இவர் பேசக்கூடிய அரசியலை ஏற்றுக்கிட்டு அவன் ஓட்டு போடுறான். இங்கே விஜய் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் அவருடைய கவர்ச்சியை நம்பி நாடு நிற்கிறேன், அவர் ஓட்டு போட போகிறான். இது வித்தியாசம். இது இந்தாண்டையும் வராது, இந்தாண்ட நாம் தமிழருடைய ஓட்டு அந்தாண்டையும் போகுது. அப்படியான ஒரு நிலை, அதைத்தான் நம்ம வந்துட்டு அடிப்படையை நம்ம பார்க்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்கள் வந்துட்டு எப்பொழுதுமே மாற்று அரசியல் அப்படின்ற ஒரு சிந்தனை இருக்கும். அதாவது இப்போ இருக்கிற அரசியலுக்கு மாற்றாக ஒரு அரசியல் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாம் நாம் தமிழருக்கு போட்டுறாங்க. இந்த 38 லட்சம் ஓட்டு சாதாரணமாக வாங்க முடியாது. நீங்க என்னதான் 10 வருஷம் 20 வருஷம் அடிச்சு போராட்டிங்கன்னா கூட, நீங்க சீமானுடைய கட்சி வளர்ச்சி பெற்றதுன்னு சொல்றோம் இல்லைங்களா 8%. அதே கட்டத்தில் நீங்க பாருங்க, எக்ஸப்ட் திமுக கூட்டணி எல்லாமே சரிஞ்சிருக்குது பாருங்க. ஏன் அது நிகழுது? அப்போ சீமானுடைய பேச்சு வந்துட்டு நாம் தமிழருடைய செயல்பாடுன்றது, செயல்பாட்டை விட சீமானுடைய பேச்சு தான் பெருசு. அப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா குறைச்சிடுது இவங்களுடைய பேச்சு. இப்போ அதிமுகலாம் பார்த்தீங்க அப்படின்னா கொள்கை ரீதியாக ஒண்ணுமில்லாத கட்சின்னு ஆனதுக்கு மெயின் காரணமே வந்துட்டு சீமானுடைய பேச்சு தான். ஏன்னா 2010 அவங்க ஜெயிச்சதுக்கு காரணம் நாம் தமிழர், சீமானுடைய பரப்புரை. அப்படி அந்த மாதிரி இருக்கும்போது இவரே எதிர்த்து பேசும்போது அது அடிபட்டு போகுது. புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒரு துணிச்சலா வேற எடுத்து வைக்கிறாரு. இப்போ பெரியார் எதிர்ப்பு வந்துட்டு தமிழ்நாட்டை செல்லவே செல்லாதுன்னு கேட்டார். ஆனால் அவர்
எதிர்த்து பேசுவார் அவர். அந்த மாதிரி அவர் கண்டிப்பா பேசுவார். சார், நீங்களே சொல்லிட்டீங்க. நான் அடுத்து அதான் கேட்கணும்னு நினைச்சேன். அவரோட வாக்கு சதவீதம் வந்து உச்சத்துல தான் போயிட்டே இருக்கு, மேலும் மேலும் ஏறிட்டே தான் இருக்கு. ஆமா 5, 7, இன்னைக்கு 8 அந்த மாதிரி வந்திருக்காங்க. அவங்களோட வாக்கு சதவீதம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அபரிவிதமா இருக்கா இல்ல ஒரு மாதிரி ஆவரேஜா போயிட்டு இல்ல? இப்போ 1, 4, 6, 8 8.2 ஒன்றுன்னு வச்சுக்கோங்களேன். 8.25 வச்சுக்கோங்க. அவருக்கு வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னம்னா, அவருடைய தொண்டனே ஒரு பரப்புரை ஆயிடுறான். இதை வந்துட்டு யாரும் அப்சர்வ் பண்ணாங்களா இல்லையான்னு தெரியாது. ஏன்னா நான் நாம் தமிழர் கட்சியில இருந்தாலும் தெரியும். நாம் தமிழர் கட்சிக்காரனை வந்துட்டு நீங்க கூப்பிட்டு வச்சுட்டு நீங்க வாத்துக்கு விட்டு அப்படின்னோம்னா, அவன் போட்டு தாறுமாற பேசி விட்டு போயிட்டே இருப்பான். போடா அவன் சொல்றதுதான் சரி அப்படின்ற அளவுக்கு போயிடுவாங்க. நம்ம இப்போ கேட்கறவன் என்ன பண்ணுவான், அவன் சொல்றதுல நியாயம் இருக்கு போடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். அப்ப அது என்ன ஆகும் அப்படின்னம்னா, சீமானுக்கு வந்துட்டு நாம் தமிழருக்கு வந்துட்டு ஒரு கெயினை தான் கொடுக்குமே ஒழிய அது குறைக்காது. சரி, பெரியாருக்கு அவருக்கு ஒரு விமர்சன கருத்து இருக்குது, பெரியார் அவர் ஏத்துக்கல, சரி விடு, இங்க பிஜேபிக்காரன் ஏத்துக்கிட்டானா இல்ல காங்கிரஸ்காரன் தான் கிழிச்சு விட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போயிடுவான். ஒன்றும் இல்லை, நான் என்னோட பூர்வீக கிராமம் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குது. அங்க வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா சீமான் ஒரு முறை நான் இருக்கும்போது வந்தாரு, பேசினாரு, அப்படியே போயிட்டாரு, அவ்வளவுதான். கட்சிக்காரன் ஒரு 10 பசங்க இருப்பாருங்க, அவ்வளவுதான். அங்க சாலிடா 300-400 ஓட்டு வாங்குறாருங்க அவரு ஒரு கிராமத்துல. எந்த விதமான பரப்புரையும் இல்லாத தஞ்சாவூர்ல பாத்தீங்கன்னா அவருடைய கட்சி வந்துட்டு 1,00,000 ஓட்டு வாங்குது. இதெல்லாம் மக்களவையில. இன்னைக்கெல்லாம் வந்துட்டு ஒரு மக்களவை தொகுதியில வந்துட்டு ஒரு 3வது ஒரு பெரிய கட்சியா வந்துட்டு நாம் தமிழர் கட்சி எமர்ஜ் ஆனது அப்படின்றது வந்துட்டு ஒரு சாதாரண எல்லாம் கிடையாது. காரணம் வந்துட்டு என்னன்னா, இந்த தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுது அப்படின்ற இடம் சீமான் சொல்லக்கூடிய ஆங்கிள் வந்துட்டு வேறுபட்டது. இப்ப திமுக சொல்லக்கூடிய ஆங்கிள் வந்துட்டு வரி பகிர்வுல எங்களை ஏமாத்துறீங்க, திட்டங்கள் தரதுல ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றது வேற. அவர் அடிப்படையிலே சொல்றாரு, என்ன இருக்குது எனக்கு அப்படின்னு கேட்கிறாரு. எனக்குன்னு என்ன இருக்குது? விலை இருக்குதா, நிலம் இருக்குதா, பாதுகாப்பு இருக்குதா, எதுவுமே இல்லைன்னு சொல்லும் போது அது உரிமை குரல். அது அப்ப அந்த இடத்துல வந்துட்டு அது பெருசாயிடுது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னோம்னா, அது இன்க்ரீஸ் தான் ஆகும் ஒழிய டிக்ரீஸ் ஆகாது. இப்ப 8% ஓட்டு வாங்கினாரு, அடுத்த முறை 10%, 12% கூட ஓட்டு கூட வரலாம். உங்களோட கணிப்பு என்ன சார்? என்னோட கணிப்பு என்னன்னா, சீமான் ஓட்டு அதிகரிக்கும். ஆனா இவிஎம் வச்சு அதை பிடிக்கிடுவாங்க பாஜக. பிடிக்கிடுவாங்க. நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், அதை வந்துட்டு சீமான் வாங்குற ஓட்டு அப்படின்றது நம்ம உத்தேசமா நம்ம எடுத்துக்கிறது தான். அது உள்ளபடியே உழுந்த ஓட்டா அப்படின்றது நமக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா இப்போ வந்துட்டு இவிஎம்ல நீங்க போட்டு ஓட்டு போடுறீங்க, அந்த ஓட்டு வந்துட்டு நீங்க போடுற வேட்பாளர் கணக்குல தான் போய் சேர்ந்துச்சுன்றதுக்கு அத்தாட்சியே கிடையாது. அப்படிப்பட்ட இடத்துல சீமான் வந்துட்டு 8.25% ஓட்டுனா அது சாதாரண விஷயமா அது? அப்ப அதான் உண்மை எப்படி எடுத்துக்கிறது? சரி, இப்ப ஒவ்வொரு கட்சியுமே இந்த பிப்ரவரி, ஜனவரி அந்த மாதங்களை ரொம்ப நம்பி இருக்காங்க. எந்தெந்த கட்சி எந்த கூட்டணிக்கு போகுது. இப்ப விஜய் அவர்களா இருக்கட்டும், அவரோட படம் ரிலீஸ் ஆகுது. இப்போ அவங்க கட்சியினரே சொல்றாங்க அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது மிகப்பெரிய பூம் இருக்கும், அது எங்களுக்கு சாதகமா அமையுன்னு. அதே மாதிரி இப்ப சீமான் அவர்கள் பிப்ரவரி மாதம் நடக்கக்கூடிய இந்த உச்சி மாநாடு அது அவருக்கு எவ்வளவு சாதகமா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? நான் அதான் இப்ப சொன்னேனே, இவர் எடுக்கக்கூடிய விட என்னன்னா, நீ இதுலயே இருக்க போறியா மாற போறியா அப்படின்ற ஒரு பதில் வைப்பார். மாற்று சிந்தனை இப்படின்ட்டு எல்லாம் வேணா சொல்லிட்டு இருக்கலாம். முதல்ல இவங்களை விட்டு ஒழி, என்கிட்ட வா, அதை போட்டு பாரு ஓட்ட, அப்புறம் பாரு நாட்டை அப்படின்னு ஏதாவது ஒரு ஸ்லோகன் ஒன்று அடிச்சு விடுவார். அவர் மெயினாக அவர் யாரை குறி வைக்க போறாருன்னா விஜய் குறி வைக்க போறாரு. இவங்க நினைக்கிற மாதிரி விஜயனுடைய பார்த்து ஈஸியே கிடையாது. விஜய் வந்துட்டு இவர் தான் குறி வைப்பாரு. நீ என்ன பேசுற, உன்னால என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக விஜய் மேலே பாய்வார். அப்படி பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கட்சியினுடைய ரசிகனுக்கு வந்துட்டு முதல்ல ஒரு எதிர்ப்பு தோணும், அப்புறம் ஒரு சிந்தனை மாற்றம் ஏற்படும். அதை அவர் அட்வான்டேஜா பார்க்குறாரு. அதுல இருந்து நம்ம மாறுவான், விஜயனுடைய அரசியல் வந்துட்டு பெருசா நிக்காது அப்படின்றது சீமானுடைய கணக்கு. நிக்காது, அதனால அவன் அரசு வந்துட்டான், விஜய் இழுத்து விட்டுட்டாரு நடுத்தருவுல. சோ இந்த தேர் வந்துட்டு நமக்கு சாதகமாக தான் ஓடும், அதை நம்ம பண்ணி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் பண்றாரு. ஆக்சுவலா விஜயனுடைய அட்டாக் என்னன்னா, விஜயனுடைய அரசியல் மீதான தாக்குதல் தான் அவர் பண்றாரு. அப்ப அது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாநாட்டில் பாத்தீங்கன்னா அது ரொம்ப ஓங்கி ஒலிக்கும். முதன்மையா விஜய் வைப்பாரு, அடுத்தபடியா திமுக வைப்பாரு, அடுத்தபடியா அதிமுக வைப்பாரு. பிஜேபி எந்த இடத்துலயும் வந்துட்டு ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு அண்டர்கட் பண்ணுவார். கண்டிப்பா சார். இப்போ எல்லாருமே அதான் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்து இன்னொரு 50 நாளோ 60 நாளோ தான் இருக்கு அவரோட மாநாட்டுக்கு. அந்த மாநாட்டில் நடக்க போகிற விஷயங்கள் தமிழக சட்டமன்றத்தில் எந்த மாதிரி எதிரொலிக்க போகுது தேர்தல் அப்படின்னு தான் பார்க்குறோம். சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க தாவேகா தொண்டர்கள் அவங்க எதிர்ப்பு மனநிலை உருவாக்கி வருவாங்கன்னு சொல்றீங்க, அது எந்த அளவு பாசிபிள்னு நினைக்கிறீங்க? இல்லை, அது வந்துட்டு இப்போ முதல்ல என்ன சொன்னாங்க, இவங்கெல்லாம் வந்துட்டு ஒண்ணுமே இல்லை, அது ரசிகர் கூட்டம் அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. ஆனா கரூர் சம்பவத்துக்கு பிறகு அந்த ரசிகர் கூட்டத்துக்கு மத்தியில் ஒரு சிந்தனை மாற்றம் ஏற்பட்டுச்சா இல்லையா? கண்டிப்பா. ஓரளவு ஸ்லோவான மாதிரி இருக்காங்க, ஸ்லோவான மாதிரி இருக்காங்க, எதிர்க்கவும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது தப்பு அப்படிலாம் சொல்லி அது இதுதான் நான் சொல்ல வரேன். இதுதான் சீமான் எதிர்பார்க்கறது, எல்லாரும் எதிர்பார்க்கறது இதுதான். இப்ப இந்த இடத்த வந்துட்டு அவங்கள தக்க வைக்க முடியுமா விஜயால? கேள்விக்குறி. ஆமா, கேள்விக்குறி. இப்போ நாஜர் சம்பத்தை போயிருக்காரு, போனது வந்துட்டு அவருடைய பேச்சு கீச்செல்லாம் வந்துட்டு தக்க வைக்கும். ஆனா
அது எவ்வளவு தூரம் முடியும்? அவரு மட்டுமே ஆனா சீமான் போடுறதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா அவர் எத்தனை லட்சம் பேர் கூட்டுறாரோ என்னவோ அது. ஆனா மிகப்பெரிய அளவுல அந்த பாயிண்ட் வந்துட்டு பரவலா ஊடகங்கள்லயும் மக்கள் பத்திலையும் எதிரொலிக்கும். கண்டிப்பா சார். உங்களோட அசம்ஷன் படி முதல் விஜய் எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு அப்படின்னு தான் போகும் சார். இப்ப இந்த பிரச்சனை தான் சார் நிறைய பேர் பேசுறாங்க. இதுக்கு முன்னாடி அவர் திமுக எதிர்ப்பு தான் ஃபர்ஸ்ட் பாயிண்டா வச்சிருப்பாரு. நான் மீடியால இருந்து பார்த்த வரைக்குமே அவர் திமுக எதிர்ப்பு தான் வச்சிருப்பாரு. விஜய்க்கு பொதுவா ஆதரவு கொடுத்துட்டு அவர் சும்மா எப்பயா தப்பு பண்ணா கிரிட்டிசைஸ் பண்ணுவார். ஆனா இப்ப கடந்த ஒரு 6 மாதங்களா விஜய் எதிர்ப்பை முன்னாடி வச்சுட்டு திமுக எதிர்ப்பை 2வது போட்டவருன்னு தோணுது. உங்களுக்கு என்ன காரணம்? என்னன்னா விஜயனுடைய வளர்ச்சி அவருடைய தமிழ் தேசிய கொள்கைக்கு எதிரானது. நானே அப்படிதான் நினைக்கிறேன். விஜய் கட்சியினுடைய வளர்ந்துச்சுன்னா அது பாஜகவுக்கு வந்துட்டு உறுதுணையா போகுமே ஒழிய அது வந்து தமிழ்நாட்டுக்கு நன்மை பயக்காது. ஏன்னா இங்க ஒரு தெளிவின்மை இருக்குது. அந்த தெளிவின்மையை வந்துட்டு மிரட்டி உருட்டி அவன் எடுத்துருவான். இப்போ விஜய்க்கு வந்துட்டு ஒரு 80 லட்சம் ஓட்டு வருதுன்னு வச்சு கணக்கில் பார்த்தீங்கன்னா 45 லட்சம் அப்படிதான் வரும். மொத்தத்தெல்லாம் அவங்க வந்துட்டு எடுத்துட்டு போவாங்க, இவிஎம் வச்சு சுருட்டிடுவாங்க. அதிமுக பாஜக கூட்டணிக்கு வந்து தள்ளி விட்டுருவாங்க. இதெல்லாம் இவிஎம் பற்றி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். அதனால நான் சொல்ல வரேன். ஸோ இப்படியாப்பட்ட ஒரு நிலை வந்துட்டு இருக்குது. 2வது விஷயம் என்ன அப்படின்னோம்னா, இது இளைஞர்கள் அப்படின்றத ஒருத்தரை வச்சுதான் நாம் தமிழர் போன்ற கட்சிகளுடைய ஃபியூச்சர் இருக்குது. இன்னைக்கு இருக்கிறவன் வந்துட்டு என்னை ஏத்துக்கல அப்படின்னோம்னா நாளைக்கு நான் எப்படி ஒரு ஆளுங்கட்சியா வர முடியும்? அப்ப நான் இதை உடைச்சு தான் தீரணும். அப்ப அவரு உடைக்கிறாரு அவரு. அதனால வந்துட்டு இந்த இடத்துல இருந்து அவர் வந்துட்டு பண்ணுவாரு. அதனால விஜயை குறி வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா தாவேக்கா அவர் குறி வைக்கிறாரு. இந்த அரசியல் தப்பு, இந்த அரசியல் என் மண்ணுக்கு ஏற்ற அரசியல் கிடையாது, அப்படிதான் அவர் வைப்பார் எடுத்தவங்க. தமிழ் தேசியம் அப்படின்றது சீமான், திராவிட அரசியல் அப்படின்றது நீங்க பாத்தீங்கன்னா சமூக நீதி, சமத்துவம், பெண்ணுரிமை இப்படின்ட்டு இது பல்வேறுபட்ட இடங்கள்ல அது வந்துட்டு ஸ்ட்ராங்கா நிக்குது. விஜய் எந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்குது? எதுவும் பேசவே இல்லை. அதுதான். அதனாலதான் அவர் வந்துட்டு ஈஸியா இவரை டார்கெட் பண்றாரு. ஆமா. 2வது அவங்க டார்கெட் பண்றாரு ஆளுங்கட்சி. இதை டார்கெட் பண்ணி ஆகணும், அதனால பண்றாரு. அவ்வளவுதான். ஓகே சார். சார் நீங்க சொன்ன மாதிரி இந்த மாநாட்டுல விஜய் எதிர்ப்பு தான் முதல்ல இருக்க போகுதுன்னு சொன்னீங்க. சார் இப்போ ரீசெண்டா ஒரு அரசியல் கிரிட்டிக் வந்து நேம் சொல்ல வரும்போது அவர் சொல்லியிருந்தாரு, சீமான் அவர்கள் ஒரு தவறு பண்றாரு, அவர் திமுக எதிர்ப்பு தான் முன்னாடி கொண்டு போகணும். விஜய் அவர்கள் வந்து அவர் சின்ன பையன், இப்போ வந்து அவர் எதிர்க்க வேணாம், ரொம்ப போட்டு அடிக்க வேணாம். இப்போதைக்கு நீங்க அந்த மாநாட்டிலேயே நீங்க திமுக எதிர்ப்பை நீங்க பலமா சொன்னாதான் உங்களுக்கான வாக்கு சதவீதம் உயரும்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க சார்? அவர் மாத்திப்பாரா? பிஜேபி அதிமுக கருத்து அது. ஓகே. ஏங்க சீமானுடைய கொள்கை வந்துட்டு டிஎம்கே மட்டுமா எதிர்க்குது? டிஎம்கேவெல்லாம் நீங்க ஆதரிச்சிருக்கும் போதே சீமுக அவரை எதிர்க்க தான் செய்யறாரு. ரைட்டா? அதிமுக எதிர்ப்புல அவர் வந்துட்டு பின்வாங்கினாரு. காரணம் ஈழ பிரச்சனை. அதனால வந்துட்டு அவர் வேற மாதிரி போனாரு. ஆனா அதுக்கப்புறம் 2016 சட்டப்பேரவை தேர்தலில் அவர் போட்டியிடுறதுல இருந்துட்டு எம்ஜிஆரை எதிர்த்து அவர் பேசுறாரு. சொல்லுங்க, தமிழ்நாட்டில் அரசியல் கடத்துல யாரை பண்ணு பேசுறது? எம்ஜிஆரை எதிர்த்து பேசக்கூடியவங்க, விமர்சிக்கக்கூடியவங்க அப்படின்னோம்னா 2 பேர் தான். அதாவது அவருடைய கொள்கை அரசியலை, ஒண்ணு நாம் தமிழர், இன்னொன்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சி. விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படியே யதார்த்தமா எடுத்து அதை பாக்குது. இவர் எப்படி பாக்குறாருன்னா, ஈழ பிரச்சனை தவிர வேற எதுலையுமே எம்ஜிஆர் தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யல அப்படின்னு அடிக்கிறாரு அவரு. அப்போ சீமானுடைய அரசியல் அப்படின்றது ரொம்ப டிஸ்டிங்க்ட், ரொம்ப வந்துட்டு தெளிவான ஒரு அணுகுமுறை. அதை வந்துட்டு ஏத்துக்கலாம், எதிர்த்துடலாம், அது வேற விஷயம். ஆனா அவரது வேற. புரியுதுங்களா? இவங்க சொல்றது என்னன்னா, இந்தாண்டு அடிச்சாங்கன்னா அதுல வந்துட்டு விஜய்க்கு பெனிஃபிட் ஆகுமே, திமுகவையும் அதிமுகவையும் பாஜகவும் காங்கிரஸையும் மட்டும் அவர் எதிர்த்தாரு அப்படின்னோம்னா அந்த எதிர்ப்பு விஜய்க்கு பெனிஃபிட் ஆகும்ல. அப்ப விடுவார் அவரு. அப்ப ஸ்ட்ராட்டஜி தப்பாவது இல்ல. இது பேசுறாங்களா, அவங்களுக்கு எல்லாம் இது தெரியுமா? தெரியாது. அதெல்லாம் தெரியும். அவங்களுக்கு என்ன அப்படின்னோம்னா, விஜயை வச்சு திமுகவை தோற்கடிக்கணும், வேற ஒண்ணும் இல்ல. விஜய் அவங்க வந்து பகடையா பாக்குறாங்க, சீமான் எதிரியா பாக்குறாங்க. வித்தியாசம். இந்த பகுதியில இறுதியா ஒரு கேள்வி சார். பிப்ரவரி மாசத்துக்கு அப்புறம் அந்த உச்சி மாநாடு சீமான் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய அட்வான்டேஜா மாறப்போகுது? பெருசா இருக்குங்க. ஆனா வந்துட்டு நீங்க ஒரு அட்வான்டேஜா வந்துட்டு ஒரு பெருசா ஒரு மிராக்கிள், அதிசயம் அப்படிலாம் ஒண்ணு நடக்காது. அது அவ்வளவு சாதாரணமா நடக்காது. காரணம் என்னன்னா, ஜனநாயக அரசியலை நமது மக்கள் சிந்திக்க வேண்டிய இடம் தமிழ்நாடு. ஒப்பீட்டளவில் பார்த்தீங்கன்னா மற்ற இடத்துல விட அரசியல் நல்லா தான் இருக்குது. பட் அது உடனே ஒரு பெரிய மாற்றத்துக்கெல்லாம் கொண்டு வந்துடாது. அப்படி சீமானத்துக்கிட்டையும் ஒரு கன்சிஸ்டன்சி கிடையாது. புரியுதுங்களா? திடீர்னு வந்துட்டு பெரியாரை முன்னிலைப்படுத்தி பஞ்ச் பேக் மாதிரி அவர் நினைப்பார். அவருடைய பலன் என்னன்றது ஏன் வரைக்கும் அது எதிரொலிக்குது. அப்போ இதெல்லாம் வந்துட்டு தப்பான அரசியல் தானே. அப்போ அவருடைய கெயினை, அவருடைய தவறு வந்துட்டு குறைக்குது. ஸோ இதெல்லாம் வேற அவருக்கு எதிரும் புதிரமா நிகழுது. இந்த மாநாடு சிக்னிஃபிகண்டா இருக்கும், அது அவருக்கு கொடுக்கும், ஒரு முன்னிலையை கொடுக்கும். ஓகே சார், இவ்வளோ நேரம் கொடுத்து பேட்டி கொடுத்து நன்றி சார். இதே மாதிரி இன்னொரு நேர்காணல் சந்திப்போம். நன்றி சார்.